ரிஷப லக்னம் அட்சய லக்னமாக போகும்போது இதில் இந்த முதல்ல வரக்கூடிய அந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒரு 3 வருஷம் 4 மாதம் இயங்கும் அப்படின்னு சொல்லுவோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம்னு இருக்குது. இந்த 3 நட்சத்திர பாதங்களுமே ஒரே குணத்தோடு தான் செயல்படுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஆனால் இந்த 2ஆம் பாதம் இருக்கும்போது என்ன பண்ணும், இந்த கார்த்திகை நட்சத்திரம் எல்லா செயல்களும் என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி இழுத்து போட்டுக்கிட்டு பண்ணும். இதே கார்த்திகை நட்சத்திரம் 3ஆவது பாதம்னு எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த செயல்களை என்னால் எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடிய ஒரு திறன் படைத்தவராக இருப்பாங்க. கொஞ்சம் எந்த ஒரு வேலையாக இருந்துமே கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங்காக போய் அதுக்கப்புறம் அவங்க வின் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அவ்வளோ சட்டுன்னு ஒரு விஷயத்தை நடத்திடாது, ஆனால் கொஞ்சம் லாங் டைம் எடுத்து அந்த செயல்களை செய்து முடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுவே கார்த்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படின்னா என்ன பண்ணும், அவங்க ரொம்ப பொறுமையாக நிதானமாக அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய திறன்கள் மேம்பட்டு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, ரோகிணி நட்சத்திரம் வந்துருச்சு. இந்த ரோகிணி நட்சத்திரம் என்ன பண்ணும், ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ண லீலைகள் நம்ம ஞாபகத்துக்கு வரணும். கிருஷ்ணன் மாதிரி இங்கே இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொல்லிடலாமா? நிச்சயமாக கிடையாது. ரோகிணி முதல் பாதத்திற்கு அதனுடைய தன்மைகள் வேறு. ரோகிணி முதல் பாதம் என்ன பண்ணும், ரொம்ப படப்படன்னு பேசும், ரொம்ப கோபமாக செயல்படும், எதையுமே அதிகாரத்தால் சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும். அவங்களுடைய முயற்சிகள்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப நான் சொன்னால் அது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவே ரோகிணி 2ஆம் பாதமாக இருந்தால் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணும், எல்லாருக்கும் அவங்கள பிடிக்கும், அந்த மாதிரி அவங்களுடைய செயல்கள்லாம் இருக்கும். ரொம்ப ஒரு ஸ்மைல் ஃபேஸாக இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக எல்லா விஷயத்தையும் உற்று நோக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம்.